குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பொம்பளை பேசிட்டு போயா பட்டு பேக் புதுசா? ஆமா கொடுங்க. எப்பா ருக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா கண்ணம் பளபளன்னு இருக்கு. என்னங்க நீங்க ஒரு பொம்பளை மாட்டீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங் சார். May I come in, sir? Come in. Good morning, sir. Good morning. $25,000 பில் எப்படி வந்தது? தெரியாது சார். தெரியாதா? வருஷா வருஷம் குழந்தை பெத்துக்கிறீங்களே, அது தெரிஞ்சா தெரியாமலா? வாங்க. என்னப்பா ரகு ராமா, ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் கூடிக்கிட்டே போதே. இந்த மாசம் டெலிபோன் பில் எவ்வளவு தெரியுமா? $25,000. என்ன சமாச்சாரம்? ஏன்டா பேசாம இருக்க? எப்படி இது? ஆபீஸ்ல ஒரு குண்டு ஊசி விழுந்தா கூட குசு 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 இந்த காதல் சொல்லுவிய, ஏன் பேசாம இருக்க சொல்லு. சொல்லுடா. நான் என்னன்னு சொல்லுவேன் சார். நம்ம ஹெட் கிளார்க் இன்னும் 4-5 தடவை டெல்லியில இருக்கிற ஒரு மாப்பிளைக்கு எஸ்டிடி கால் மேல கால் போட்டு பேசுறாரு சார். அதோட விட்டாரா? பாம்பேல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு 5-6 தடவை எஸ்டிடி கால் போட்டு கொஞ்சறாரு சார். நான் மனசு பொறுக்காம ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா சார்? டேய் படுவா, உன் வயசு என் சர்வீஸ், ஏன் மேலையா வேவ் பாக்குறேன். உன் வேலை இன்னும் டெம்பரரி தான், பெர்மனன்ட் ஆகல. இனிமே இந்த மாதிரி பண்ண உன்னை வேலையில இருந்து கட் பண்ணிடுவேன்றாரு சார். என்ன சொன்னா? வேலையை விட்டு நிறுத்திடுவேன்றாரு சார். இந்த விஷயத்தை ஏன் டெலிபோன் கிளார்க் நம்ம கிட்ட சொல்லல? அந்த அம்மா அவரோட செட்டப் சார். பட்லியா? பட்லி. அவளை கூப்பிடு. யோ பழனியாண்டி, இன்னைக்கு ராசி பலன்ல எனக்கு என்ன போட்டிருக்கு பாரு. ஓ ராசி என்ன? மேஷம். விபரீத கண்டம். இந்த ஆபீஸ்ல முதலாளியால எல்லாருக்குமே கண்டம் தான்யா. நீர் தானே ஹெட் கிராக்? ஹெட் கிராக்கா? ஹெட் கிளார்க்கியா? 25 வருஷமா நான் தான்யா. அடுத்த வருஷம் நீ மாறிடுவ. பாஸ் காலிங். எதுக்கு தெரியாது. உனக்கு தெரியாம இந்த ஆபீஸ்ல எதுவுமே நடக்காதுப்பா. நீ அடிக்கிற வேப்பலைக்கு தானே அந்த சாமியே ஆடுது. டைம் ஆகுது, அங்க போய் ஆடியா. மேஷம் சிம்மத்துக்கிட்ட போகுது. The Stockey Centers has been damaged and we சார். என்ன காதல வில்லையா? இங்க வா. The Stockey Centers has been damaged and we hope you will replace damaged goods and போ போ போ. சாரி சார். என்னம்மா ஒரு ஆம்பளை இப்படி உட்கார்ந்திருக்கேன், கொஞ்சம் கூட இது இல்லாம ஒரு சேஃப்டி பின் குத்திட்டு வந்தா எவ்வளவு சேஃபா இருக்கும். தேங்கிங் யூ. இதெல்லாம் கொஞ்சம் டைப் பண்ணி கொண்டு வந்துறியா? சரி சார். வெரி குட். ஆவா எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் விழுந்துருச்சு. கை தவறி. தேங்க்யூ சார் சார், நடந்தது நடந்து போச்சு. இன்னும் சார் அதே நினைச்சு ஃபீல் பண்றீங்க? சாப்பிடுங்க சார். முதலாளி இன்னைக்கு தானே திட்டுறாரு, தினமும் தானே திட்டுறாரு. சாப்பிடுங்க சார். இங்க நாம எல்லாரும் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்நேரம் அந்த காக்கா போய் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான் தெரியுமா? சார் லஞ்ச் சாப்பிட்டீங்களா சார்? லஞ்ச் சாப்பிட்ட உடனே மாத்திரை சாப்பிடணும்ல சார்? நீங்க மாத்திரை சாப்பிடணும்னு நானே வுட்லண்ட்ஸ் போய் ஸ்பெஷலா ஃபில்டர் காஃபி வாங்கிட்டு வந்தேன் சார். நானே போய். அவன் உனக்கு ஏப்பா இதை கேட்டோம்? ஆபீஸ் பியூனிட்ட சொன்னா செஞ்சுட்டு போறான். அவன் எங்க சார் இந்த வேலையெல்லாம் செய்யறான்?
உட்லண்ட்ஸ்ல போய் ஸ்பெஷல் காஃபி வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். அவன் பக்கத்து சாயா கடையில போய் வாங்கிட்டு வரான் சார். சரி, பிளாஸ்க் அழுக்கா இருக்கும், கரப்பாம்பூச்சி எல்லாம் இருக்கும், கழுவிட்டு போடான்னு சொன்னேன். எடுத்து போட்டா தெரியாதுங்கிறான் சார். வர வழியிலேயே கால் பாதி கப் காஃபியை கப்புன்னு அடிக்கிறான் சார். அடிச்சுட்டு பச்சை தண்ணி வேற ஊத்தி வைக்கிறான். மடையன் சுடு தண்ணி ஊத்தி வச்சாலும் தெரியாது. என் வேலை மட்டும் பெர்மனண்டா இருந்தது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன் அந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணிருப்பேன் சார். என்ன பண்றது, என் வேலை பெர்மனண்ட் ஆகல. இதுக்குதான் ஏன் மெம்பர்னு நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சந்தோஷம், வச்சுட்டு போ, சாப்பிடுறேன். சரி சார். ஏப்பா ஊர்க்குருவி, சார், ஆபீஸ்ல ஏதாவது கதை இருக்கா? நிறைய இருக்கு சார். அவுத்து விடு. நம்ம ஆபீஸ் டென்னும்ல சட்டக்காரி ரீட்டா, அவளும் நம்ம ஸ்டோர் கீப்பர் ரவியும் ஒரே உரசல பெரிய கசமுசா ஆயி போச்சு சார். இந்த விஷயம் ரவியோட சம்சாரத்துக்கு தெரிஞ்சு அவன் மட்டன்னு ஆபீஸ்க்குள்ள வந்து சட்டக்காரியோட சட்டைய கிழிச்சு டாராக்கிட்ட சார். நீங்க வந்த உடனே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு ஆபீஸ் வாசல்லயே உட்கார்ந்துருக்கா சார். அவ்வளவு தூரம் நடந்து போச்சா விஷயம்? ஒரே அசிங்கமா போச்சு சார். இது சின்ன விஷயம் சார், இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன? என்ன அது? நீங்க ஆபீஸ்க்குள்ள வரும்போது சிரிக்காத சிங்கம் வருதுன்னு எல்லாம் கேலி பண்றாங்க சார். என்ன? ஆமா சார். ஏண்டா படுபாவீங்களா இப்படி எல்லாம் அவளை பத்தி சொல்றீங்கன்னு கேட்டா பட்டா காக்கா அப்படின்றாங்க சார். என்ன சார், நான் உங்க காக்காவும் நான் உங்ககிட்ட எவ்வளவு சின்சியரா இருக்கேன். அப்படி கிடக்கானப்பா, எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பா. இப்ப 5 பேர்ல ஒரே மாதிரியா இருக்கு. நீ போய் வேலையை பாரு. அதை விட அவர் என்ன செய்யறான்னு கேட்பாரு. அதுதான் சார் என் வேலையே. யோ பழனியாண்டி, வேலையில கரெக்டா இருக்கீங்க. 1 மணிக்கு சாப்பிடணும், 3 மணிக்கு டீ குடிக்கணும், 5 மணிக்கு வீட்டுக்கு போகணும். நீ தாயா கரெக்டான தொழிலாளி. இது ஒருத்தன் சாஞ்சபடி அப்படி என்னதான் அந்த ஃபைல்ல ஆராய்ச்சி பண்றானோ. அதுக்கு மேல அவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணாத. ஏன்? உன் தலை என் தலை மாதிரி ஆயிடும். அடைச்சி டீ குடியா. பழனியாண்டி, வாயா, 5 மணி ஆயி போச்சு. அங்க பாரு என்ன சின்சியரா வேலை செய்யறான்னு. ஆமா, என்னமோ இவன் தலையில தான் ஆபீஸே நடக்கிற மாதிரி பாவலாம் காம்பானே. ரகுராமா, வாட்ச்மேனுக்கு லீவை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன். அதனால நீயே ஆபீஸ்ல இருந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆபீஸ பூட்டி சாவி எடுத்துட்டு வா. பேனாவுல இங்கு இருக்கிற வரைக்கும் எழுது, அதுக்கப்புறம் படுத்து தூங்கு. முறைக்கிறான். மூஞ்சிய பாரு, மூஞ்சிர மாதிரி. பாவி, நீ நல்லா இருப்பியா? என் வயிறு பத்தி எரியுது. முழிக்கிறத பாரு. வாங்கடி. மணி 5 அடிக்கல, அதுக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க. இந்த லட்சணத்துல பண்டிகை வரதுக்கு முன்னால அட்வான்ஸ், பண்டிகை வந்துட்டு போறதுக்கு அப்புறம் லோன். நீ ஏன்டா போல? வேலை நிறைய இருந்தது, அதான் ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஓவர் டைம் கிளைம் பண்றது இல்ல சார். ஏன் ஃபேன் போட்டுக்கல? ஆபீஸ் டைம் தவிர மத்த நேரத்துல ஃபேன் போட்டுக்கிறது இல்ல. 9 மணி வரைக்கும் வேலை செய்யறேன் சார். குட் நைட் சார். ஐம் சாரி பாஸ். உங்க முன்னாடி நான் எப்பவும் நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன நம்பி ஊர்ல எங்க அப்ப டசன் கணக்குல பெத்து வச்சிருக்கான். ஒரு ஸ்கூலே நடத்தலாம், அத்தனை உருப்படி இருக்கு. அதனால எனக்கு வேற வழி இல்ல. வேலை பெர்மனன்ட் ஆகிற வரைக்கும் நடிச்சே தீரணும். ஆனா என்னோட நிஜமான எண்ணம் என்ன தெரியுமா பாஸ்? எப்படியாவது உங்க இதயத்துல இடம் பிடிச்சு நல்ல வசதி ஆயிடணும். உங்களுக்கு அப்புறம் இந்த சீட்ல நான் தான் உட்காரணும். வரட்டா? டைம் ஆயிருச்சு. எனக்கு ஒரு காதலி இருக்கின்ற. ஹலோ, ஹெட் கிளார்க்கா? ஆமா கற்பு, என்ன விஷயம்? காக்கா எங்க இருக்கு? பாத்ரூம்ல இருக்கான். சரியான இடத்துல தான் இருக்கான். இன்னைக்கு அவனை வசமா மாட்டி விடுறேன் பாருங்க. மாட்டி விடுறியா? ஐயா, யோ குட் நியூஸ்யா, எல்லாரும் வாங்கய்யா. என்ன குட் நியூஸா?
ஆமாய்யா, நம்ம கற்பு ரகுராமனை பாஸ் கிட்ட மாட்டி விட போறான். ஹலோ, வைதேகி ஸ்பீக்கிங். நான் ரகுவோட ஆபீஸ் டெலிபோன் ஆபரேட்டர் கற்பு பேசுறேன். ஹலோ மிஸ் கற்பகம், என்ன விஷயம்? மிஸ்டர் ரகுராமன் உங்க கூட பேசணுங்கிறாரு. என்னது, ரகுவா? நிஜமாவா? ஆமா. ஓகே, கனெக்ஷன் கொடுங்க. கனெக்ஷனை வாசு கொடுக்குற பையன் மாட்டிக்குவான். குடு குடு, முதலாளி அவன் சீட்டை கிழிச்சிருவாரு. கற்புன்னா கற்பு தான். நீ கைய வைக்காத, கண்ணு கட்டிடும். ஹலோ, யாரு? ரகுவா? நான் வைதேகி பேசுறேன். ஹலோ ஹலோ ரகு, நீ இங்க போன் பண்ற? இந்த ஆபரேட்டர் கற்பகம் நம்மள மாட்டி விட பாக்குறாளா? ஹலோ. ஏய், என்ன ரிசீவர் கூட பேசிட்டு இருக்கியா? கொண்டனாக்கி. ஹலோ. நேர்ல கொடுக்க முடியாத முத்தத்தை உங்களுக்கு போன்ல கொடுக்கறேன். டெலிபோன்ல புத்த கொடுக்கறான். நான் அப்பவே சொன்னேன் சார் உங்ககிட்ட, நம்ம டெலிபோன் ஆபரேட்டர் ஒரு மாதிரி நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் கனெக்ஷன் கொடுக்கறா. லவ் கனெக்ஷன். கற்பு கற்பு கற்பு. ஏயா பழனி ஆண்டி, கற்பு டைரக்டர் ரூம்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளே காணுமே. என்ன அர்ச்சனை நடக்கும்? நேரமாச்சே. அஷ்டோத்திரமா இல்ல சகசரநாமமா? லட்ச அர்ச்சனை. பெஸ்ட் பிளேஸ். இங்கதான் நம்ம லவ் பண்றத யாரும் பார்க்க முடியாது. நம்மள யாரும் பார்க்காம இருக்கணும்னா நான் ஒரு இடம் சொல்லட்டுமா? எங்க? பேசாம லைட் ஹவுஸ் மேல போய் லவ் பண்ணுவோம். கிண்டலா? இல்ல, சுண்டல். ஹேய் வை, அங்க பாத்தியா பஞ்சு மிட்டாய்? வை வை, பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாமா? பர்ஸ வீட்டுல வச்சுட்டேன், ஒரு 2 ரூபா இருந்தா கூட. ஐயோ, அல்பம் அல்பம் அல்பம். எனக்கு போய் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு லவர். காதலிக்காக ஷாஜஹான் செலவு கல்லுல தாஜ்மஹால் கட்டினாரு. அப்ப செலவுகள் எல்லாம் ரொம்ப சீப். பேசாதீங்க. இங்க செலவு துணி வாங்கி கொடுக்க கூட வக்கில்லாத ஒரு காதலர். காதலன் அமையறதெல்லாம் போன ஜென்ம புண்ணியங்க. என் தலை எழுத்து. எவனாவது கோடீஸ்வரனா பார்த்து லவ் பண்றதானே, யாரும் வேண்டாம்னா. ஆமா, இந்த வரட்டு ஜம்பத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்தாங்க. கேவலம் 2 ரூபா. இதுக்கு போய் இவ்வளோ. அடுத்த மாசம் சம்பளம் வரட்டும், கொடுத்துறேன். ஆமா, திருப்பி குடுத்துற போறீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. 2 பஞ்சு மிட்டாய் கொடுங்க. 4 ரூபா கொடுங்க. இது 4 ரூபாயா? ஆமாங்க. 2 பாதியா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டேங்க. சரி போடுங்கப்பா, வந்து துட்டு தரேன். இந்தா இந்தா. பெருசா இருக்கும் தானே அதை எடுத்துக்கிட்டீங்க. ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? ரொம்ப சாப்பிட்டா வயிறு கெடுதல், அது போதும் உனக்கு. ரொம்ப சின்னதா போச்சா? பரவாயில்ல, ஒரு கடி கடிச்சுக்க. மூச்சு பெற மூச்சு பெற. இவர்தான் உங்க முதலாளியா? ஏங்க, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவரா இருக்காரு. இவரை போய் சிங்கம் அதே இதே நீங்களே. மாருதி கார்ல ஏறினோன்னா அவரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்ப உன்னால என் வேலையே போயிருக்கு. பஞ்சு மிட்டாயில மூஞ்ச மரனா பெருச்சாளி மாதிரி குறிக்கிற. யார பார்த்து பெருச்சாளி நீங்க? அப்படியே குறிச்சாலும் இது என் காசுல வாங்குனது. வை, உன் காசு ஒன்னதான் ஞாபகம் வருது. பஞ்சு மிட்டாய்க்காரனுக்கு 2 ரூபா கடன். ஒண்ணு 2 ரூபாயா? நான் 2 வாங்கிட்டு வந்தேன்ல, ஒரு 2 ரூபா இருந்தா கூட. இன்னும் 2 ரூபாயா? அடுத்த மாசம் சம்பளம் வந்த உடனே. இப்படியே நிறைய வாட்டி சொல்லியாச்சு, நான் தரமாட்டேன். இந்தாங்க, நீங்களே கொறீங்க, நான் வரேன். வை வை. துட்டங்க. துட்டு போயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. துட்ட முடியா? யார் மேல கை வைக்கிற? இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? யோ, இன்னும் எத்தனை மிட்டாய்க்கு ஆடணும்? 1 2 ரூபா தானே சொன்னேன். என்ன அப்படி பாக்குற? ஆட்ட முடியாது நினைச்சியா?
எத்தனை ஹோட்டல்ல மாவாட்டி இருப்பேன். இது ஆஃப்டர் ஆல் பஞ்சு. தம்பி, இவன் பூனாவுல இன்ஜினியரா இருக்கான். மாசம் 2500 ரூபாய் சம்பளம், வயசு 24. இவன் லண்டன்ல இருக்கிறான், டாக்டரா, வயசு 30. இவன் நம்ம லோக்கல் லாயரு, ஏதோ கை நிறைய சம்பாதிக்கிறான். இவன் இருக்கிறானு நிலத்துக்கடியில வேலை செய்யறான். நம்ம நெய்வேலி சுரங்க இருக்குல்ல, அங்க பெரிய ஆபீசரா இருக்கிறான். தம்பி, இந்த 4 பேர்ல யாரையாவது ஒருத்தனை செலக்ஷன் பண்ணி சொல்லுங்க பாப்போம். சந்தேகம் இல்லாம இந்த ஒன்றரை கண்ணன் தான். ஏன்னா லண்டன்ல இருக்கானே. கட்டி கொடுத்தாலும் கண்காணாத இடத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, யாருக்கு பையன் தேடுறீங்க? வேற யாருக்கு? எல்லாம் நம்ம வைதேகிக்கு தான். என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்னங்க தம்பி, உங்களுக்கு வேலை முக்கியம், வைதேகிக்கு கல்யாணம் முக்கியம். அதனாலதான் வைதேகி சொன்னா அவர் மூலமாவே வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. சார், இது அநியாயம். உங்க பொண்ணு பண்ணது ரொம்ப அக்கிரமம். எது அக்கிரமம்? ஆபீஸ் விட்டதும் பீச்ல வந்து சிலையா காத்துட்டு நிக்கிறதா இல்ல நிக்க வைக்கிறதா? பீச்ல நான் தனியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து காத்து வாங்க வர்றவங்கல இருந்து சுண்டல் முறுக்கு விக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் ஜாலியா பேசியாச்சு. நேத்து கைய பிடிச்சு இழுத்தாச்சு. இன்னும் உங்களுக்காக காத்துட்டு இருக்க சொல்றீங்களா? வேணாப்பா நாருது. இத பாருங்க, வைதேகி காத்திருந்தாள் சினிமாவுக்கு தான் டைட்டில். இப்போ ஊர்ல எனக்கு கூட அதே டைட்டிலா போயிடுச்சு. இவன் மனசுல எவ்வளவு பிரஷர் இருந்தா ரிப்பேர் ஆன குக்கர் மாதிரி விசில் அடிப்பா. அதெல்லாம் அவருக்கு புரியாதுப்பா. சதா வேலையை கட்டிக்கிட்டே அழுவாரு. இவரை கட்டிக்கிட்டு நான் ஏன் அழணும்? அதானே, நீ ஏன் அழணும்? நீ ஒரு மாவீரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவருக்காக காத்துக்கிட்டு இருந்த அதே பீச்ல இவருக்கு முன்னாடியே கைய கோர்த்துக்கிட்டு ஜாலியா போகணும். அப்ப இவர் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? காதலிலே தோல்வியுற்றான் காலை ஒருவன், கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான்? 10 பைசா இருந்தா கொடுங்க. கொண்டாங்க. இந்தா. அங்க என்ன பார்வை? வாங்க போலாம். நினைச்சு பார்க்க முடியாம கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறீங்கல்ல? அடச்சி போடுங்க. பொட்டிட்ட பாவக்க கண்ணுல தூவிட்டீங்க. இப்ப நான் ஏற்கனவே ஆபீஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல இவ்வளவு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? நீ யோசிச்சு பாரு. ஐயா 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 வேணாயா, காதலிக்காதீங்க. ஐயா ஐயா வேணாயா, வேணாயா வம்பு. ஐயோ, நான் சொல்றேன் கேளுங்களே, அனுபவம் சொல்றேன் கேளுங்களே. ஐயா வேணாயா, வேணாயா, காதலிக்காதீங்க. ஐயோ, யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஐயா 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 ஐயா, நான் எப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியா, நல்ல வேலையில இருந்தேன். காதலியோட கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேலை போயிடுச்சு. காதலி கிடைப்பா, வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? போயா. என்ன வேணுங்க? லேகியம். லேகியமா? என்ன லேகியம்? புரியலையே. ஏய் குருவி, குருவி குருவி, சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி லேகியமா? 40 ரூபா. இந்தாங்க. ஆமா, இதை எப்படி சாப்பிடுறது? கையில எடுத்து வாயில போட்டுங்க. ஏன் ஸ்பூன்ல சாப்பிட கூடாதா? சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். எந்த அளவு சாப்பிடணும்? ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிடணும். அரை நெல்லியா முழு நெல்லியா? முழு நெல்லி, முழு நெல்லி. அளவு அதிகமாயிடுச்சுன்னா சிட்டுக்குருவி பறந்துடும். பாட்டிக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்போ போவான்னு இருக்கு சார். கூட இருந்து பார்த்து கூட ஆள் இல்ல. வயசானவன் அப்படி இப்படிதான் இருக்கும் சார். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். நான் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து மாறி நங்கநல்லூர்ல ஒரு வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் சார். ஏன் இங்க வாடகை ஜாஸ்தி கேக்குறேன்? அதுக்கு இல்ல சார், நான் ஊருக்கு போய் பாட்டிய பார்த்துட்டு இங்க வந்து பார்த்தா எங்க வீட்டை சுத்தி புதுசு புதுசா 3-4 குடுத்தன வந்திருக்காங்க சார். அதுல ஜாஸ்தி பொண்ணுங்க இருக்காங்க சார். பொம்பளையா? வேணா எங்க நான் கெட்டுருவேணும்னு பயமா பாத்திரு. அதுக்குதான் நங்கநல்லூர்ல எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அவரு கூட போய் தங்கிக்கலாம்னு. வீட்டுல ஒழுங்கா பிரம்மச்சாரியாவே இருக்கணும் பேட்டா. யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னு வீட்டை கழிச்சு விடுவேன். கழிச்சு என்ன முடிக்கிற? நான் அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார், தீவிர அனுமார் பக்தன். இதோ பாருங்க. என்ன அனுமாரா? லேகியம். என்னது? சிட்டுக்குருவி வேப்பங்கா லேகியம். இருக்குது. ஆசையை அடக்கி 5 புலன்களையும் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு. அப்படியா? அப்ப நல்ல வேப்ப மரம் பார்த்து ஏறிய. சரி சார்.
நங்கநல்லூர்ல தாத்தா வீட்டுல சும்மா தானே இருக்க? ஆமா சார். அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து பாரு. என்ன கண்ணு பெருசாகி போச்சு? லேஜி அதிகம் திங்காத. காலையில ரிப்போர்ட் கொடுக்கணும்ல? Okay, sir. எடுத்துருப்பா. ஐயோ, என்னது? டீ. ஃபர்ஸ்ட் நைட்ல பால் எல்லாம் கொண்டு வருவாங்க. டீ சாப்பிட்டா ராத்திரி எல்லாம் தூக்கம் வராது, அதுக்கு தான். எனக்கு வருமே. ஏய், அது என்னது? முறுக்கு, அரிசி பொரி, பாப்கார்ன், ஒரே அல்பத்தனமா இருக்கு. நீங்க மட்டும் என்னவா என்ன காதலிக்கிறப்போ பிரியாணியும் பால் பாயசமும் வாங்கி கொடுத்தீங்க, பஞ்சு மிட்டாயும் கமர்கட்டு நேரம் வாங்கி கொடுத்தீங்க. அதான் எங்க அப்பா உங்க டேஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம். ஏய், அது என்னது? சின்னதா செவப்பா ரவுண்டா எலுமிச்சம்பழமா? ஐயா, அது தெரியாதா? அது தர்பூஸ். நீங்க ஆ? உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அது சாப்பிட்டா உடம்புல இருக்கிற சூடெல்லாம் ஜிவ்வரு இறங்கிடும். பெட்டி தட்டா? அல்ப அல்ப. சரியான அண்ணக்காவடி மாமனார் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். என்னது? ஒண்ணு இல்ல, அந்த டீ எடு. யார் போட்டது? உங்க அப்பனா? உங்க மாமனாரு. அதான் ஒரே பொடி நாத்தம். அங்க வை. ஒரு டீ போட தெரியல. என்னங்க, இன்னும் எவ்வளவு நேரம் தான் அந்த ஃபைலையே கட்டிக்கிட்டு அழுவீங்க? ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்க வை. இந்த ஃபைல் எல்லாம் முடிச்சிட்டு உன்னை கட்டிக்கிட்டு சிரிக்கிறேன். 10 நிமிஷமா? பொழுது கூட விடிஞ்சாச்சு. ஆமாமா. என்ன ஆமா? நீங்க ஒரு ஆம்பளையா? அதுல என்ன திடீர் சந்தேகம்? ராத்திரி பூரா வெறும் ஃபைலையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டீங்களே. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ விட்ட கொரட்டை சத்தத்துல எனக்கு கணக்கு மறந்து போச்சு. அதான் டைம் இழுத்துருச்சு. ஆமா. என்னங்க, எல்லாருக்கும் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட்ங்கிறது ஒரு தடவை தாங்க வரும். அத போய் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. எந்த மடையன் சொன்னா? மூடு வர்றப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் தான். அப்படி சிரிக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. வேற மாதிரி சிரிக்கிறேன். என்னங்க? ட்ரெயின் இப்போ நான் புறப்பட்டாதான் ஆபீஸ் கரெக்டா போய் சேர முடியும். ஐயோ, என்னங்க? ஆளை விடு. ச்சே. அம்மா வைதேகி, சூடா சட்னியும் இட்லியும் வச்சிருக்கிறேன். மாப்பிள்ளை குளிச்சுட்டு வந்த உடனே சாப்பிட சொல்லு. நான் போய் கடையில பொடி வாங்கிட்டு வந்துடுறேன்னா? சரிப்பா. வைதேகி, டிபன் கொண்டு வா. இத வந்துட்டேன். வைதேகி, நேரமாவது. சீக்கிரம் டிபன் எடுத்து வை. வச்சிருக்கேன், வாங்க.
இதோ வந்துட்டேன். ஐயோ என்னங்க என்னங்க ஐயோ. ஐயோ. என்னங்க இது திடீர்னு நினைக்கிறீங்க? திடீர்னு நினைக்கிறேன்னா காலையில இருந்து நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். மாப்பிள அப்பா நாங்களுக்கு வருந்துகிறோம். என் பொடி டப்பா உள்ள இருக்கு, எடுத்துக்கவா? எங்க இருக்கு? பெட்டுக்கு அடியில. டப்பா வைக்கிற இடமா அது? நானே எடுத்து தரேன். கொஞ்சம் விட்டா கடிச்சிட்டு வர போல இருக்கு. இங்க காணோம். எங்கது? பொடி டப்பா. வந்துட்டார். என்னங்க இன்னைக்கு தான் என் மேல உங்களுக்கு ஆசையே வந்திருக்கு. இன்னைக்கு மட்டுமா? இன்னைக்குமே உமுக்கு மேல ஆசைதான். மாப்பிள என்னங்க மாப்பிள உங்க அப்பா போன ஜென்மத்துல கரடியா பிறந்திருப்பான். கோபப்படாத. இரு அவரை போய் கவனிச்சுட்டு வரேன். என்ன மாப்பிள கல்யாணத்துல பொண்ணு மட்டும் இருந்தா போதுமா? தாலி வேணும்ல? தத்துவம் பேசுற நேரமா அது? என்ன வேணும் சொல்லுங்க. பலூன் வேணும். சொல்லுங்க. பொடி போட்டு அதுல உறிஞ்சிறதுக்கு. எங்க வச்சு தொலைச்சிங்க? எங்கேயும் தொலைக்கல, பத்திரமா தலைவாணி கடையில் வச்சிருக்கிறேன். நான் எடுத்து நானே எடுத்துட்டு வரேன். எங்கேயும் வேற இருக்கா? இந்தாங்க இந்த ஆளுக்கு ஊதி வேற கொடுக்கணும். மெதுவா வெச்ச போடு. உங்க அப்பனை மாதிரி ஒரு வாத்து மடையனை நான் பார்த்ததே கிடையாது. மாப்பிள மாப்பிள ஐயோ என்னங்க நீங்க? விடு என்ன கீசுறேன் உங்க அப்பனை இதால. இதுலயா? இது வெண்ணெய் கூட வெட்டாது, போங்க. என்னது? எனக்கு ஒண்ணு வேணா. உங்களுக்கு வேண்டியவர் வந்திருக்கிறாரு. யாரு? உங்க முதலாளியுடைய டிரைவர். கத்தி என் கால குத்தி, அதை பார்த்து நான் கத்து துணியை போட்டு சுத்தி சீல் பிடிச்சு முத்தி. யார் வந்திருக்காருன்னு விசாரிச்சீங்களா? இல்ல. ஏன் விசாரிக்கல? விசாரிச்சுட்டு வந்தாரேன். நீங்க யாருன்னு அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லல. மாப்பிள உங்க கல்யாணத்துக்கு தான் நம்ம யாருக்குமே சோறு போடல. வந்திருக்கிறவர் உங்க ஃப்ரெண்டு தானே. அவரை கூப்பிட்டு என்ன அறிமுகப்படுத்த வச்சு அவர் கையில 2 கடல் உருண்டை கொடுத்தோம்னா நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. இந்த ஆளை வெளியே விட்ட சீவிடுவேன். சீவி பிடிக்குத. அப்பாடா ஏமா அதே கத்தி என் முதுகுல குத்தி மாப்பிளைக்கு கொலகாரம் குத்தி. உன் வீட்டை எங்க தேடுறது? என்ன டிரைவர் சார்? இங்க வா, கிட்ட வா. என்ன ஒரே மல்லிகைப்பூ வாசனை வருது? அது உள்ள கிருஷ்ணா பஜன் பூஜை. ஆ. என்ன விஷயம்? முதலாளி நேற்றுக்கு உங்ககிட்ட கொடுத்திருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஓ எடுத்துட்டு போறீங்களா? நான் எடுத்துக்கிட்டு போறேன். அதுக்கு மேல வேற ஃபைல்ஸ் கொடுத்து விட்டுருக்காரு. அத பாரு. அப்படியே நின்ட்டா எப்படி? எல்லா ஃபைல்ஸையும் ராத்திரியே பார்த்து கர்த்தால ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. காலையிலேவா? ஆமா ஆமா, இப்ப பிடிச்ச வேலையை ஆரம்பிச்சா தான் கர்த்தால முடியும். அள்ளு அள்ளு அள்ளு. அட அள்ளியா என்ன? வை வை கதவு தர. வை வைதேகி கதவு தர. வை. நீங்க கரடியா கத்துனாலும் கதவை திறக்க முடியாது. உங்களை ஜாதகம் பார்க்காம கட்டிக்கிட்டது பெரிய தப்பு. 10வது பொறுத்த வேற இல்லவே இல்ல. நீங்க அந்த ஃபைலையே கட்டிக்கிட்டு அழுங்க. வை வை நான் சொல்றது கேளு. இது ஏன் தப்பு இல்ல. நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். இத பாருங்க, என்ன உடனடியா எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஹனிமூனுக்கு அட்லீஸ்ட் 10 நாளாவது கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா சொல்றேன், ஹனிமூன் நடக்க போற இடத்துல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அண்டர்ஸ்டாண்ட்? வை 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 10 நாளா அநியாயமா இருக்கு. கன்செஷன் கூட.
உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய கன்செஷன். மெட்ராஸ்ல நீங்க என்ன தொடவே முடியாது. உங்க பாஸும் விட மாட்டாரு, நானும் விட மாட்டேன். வை வை. பேட் நைட். பேட் நைட்டா? என்னடா இது 11 மணிக்கு வந்து லோலோலோன்னு அழுதுகிட்டு, என்ன சமாச்சாரம்? பாட்டி செத்துட்டாளா? ஐயோ, இப்ப என்ன செய்யறது? எல்லா காரியமும் பண்ணணும். ஒரு 10 நாள் லீவ் வேணும். 10 நாளா? ரொம்ப ஜாஸ்திப்பா. ஓ, அழுவுறியோ? சரி, 10 நாள் வேணாம், ஒரு 7 நாள்ல திரும்பி வந்துரு. 1000 ரூபாய்க்கு போதுமா? என்ன 1000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பண்ண வேண்டியதெல்லாம் நல்ல சமத்தியா பண்ணிட்டு வரேன் சார். தேங்க்யூ சார். ஊட்டி வந்தாச்சு, இறங்கப்பா. வா வா, சீக்கிரம் இறங்கு. என்னங்க என்னங்க? யாரு? ஏறுங்க, ஊட்டி வந்தாச்சு. ஊட்டி வந்தாச்சா? அதான் குளிருது. என்னது குளிருதா? நாறுது, இறங்குங்க. ஆமா, நாருது. பிடிங்க. வா, சீக்கிரம் போலாம். வா வா வா, குடி. அவங்க ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு கார்ல போவாங்க, பஸ்ல போவாங்க. என் தலை எழுத்து ஆட்டு வண்டியில வர வேண்டியதா இருக்கு. சாரி வை, நான் என்ன பண்றது? பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அங்க பாஸோட ஃப்ரெண்டு, டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போனா அங்கேயும் பாஸோட. ஐயோ, சதா பாஸ் பாஸ் பாஸ். எனக்கு பைத்தியமே பிடிச்சும் போல இருக்கு. முதல்ல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் பிடிங்க. ஆமாமா, சீக்கிரமா ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து சட்டுன்னு உள்ள பூந்து பட்டு பட்டுன்னு ஜன்னல் கதவெல்லாம் சாத்திக்கணும். சாத்திட்டு கப்சுப்புன்னு சத்தம் போடாம உட்காந்துக்கணும். ஏன்? அப்பதான் பாஸோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்மள பார்க்கவும் முடியாது, நம்ம சத்தத்தை கேட்கவும் முடியாது. அடச்சே, சரியான பயந்தாங்குள்ளிய கட்டிக்கிட்டேன். நீங்க லேஸ்ல திருந்துவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏய், வை 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 வை, கோச்சிக்காத வை. அதோ பாரு, அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் ரூம் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். இப்படி இது இப்படி. என்னங்க, எதுக்கு ரூம் கிடைச்ச உடனே போய் சத்தம் வருதான்னு கட்ல ஆத்தி பாருங்க. ஏன் அப்படி வந்தா நீங்க என்ன தரைக்கே கொண்டு வந்திருக்க பாருங்க, அதுக்கு தான். போவை. ஹலோ ரகு, வாப்பா வா வா. எங்க எவ்வளவு தூரம்? முதலாளி வந்திருக்காரா? இல்ல இல்ல இல்ல, நான் மட்டும் தான் தனியா வந்தேன். எங்க அஸ்தியோட பாட்டியோட அஸ்தி எடுத்துட்டு வந்தேன். பாட்டியோட அஸ்தியா? ஆமா சார், பாட்டியோட அஸ்தி இதோ பிளாஸ்க்ல இருக்கு. அவங்களோட கடைசிய ஆசை ஊட்டி லேக்ல அவங்க அஸ்தியை கரைக்கணும்னு, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வாப்பா. வரேன் சார். போயிட்டு வா. வா 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 வா. என்னங்க, என்னாச்சு? ஒண்ணு பேசாத, பொட்டி எடுத்துட்டு வா. ஏன் இப்படி ஓடுறீங்க? நில்லுங்க. என்னங்க, நில்லுங்க. என்னங்க நீங்க மட்டும் குதிரையில போறீங்க? பக்கத்துல வராத, தள்ளி போ. என் பாஸோட ஃப்ரெண்ட் பாத்துட்டு இருக்காரு. நீ யாரோ நான் யாரோ, அவர் நம்மள பார்க்க கூடாது. போ. என் தலை எழுத்து. ஹலோ. ஹலோ, போலாமா? Sir, 1 minute please. sir. பாட்டி செத்து போயிட்டான்னு போய் சொல்லிட்டு ஊட்டிக்கு ஹனிமூனுக்கு வந்திருக்க. வேண்டாம் வேண்டாம். What do you want? What do you want? இங்க நான் காஃபி கவுண்டர்ல காஃபி சாப்பிட வந்தேன். எஸ் மிஸ்டர், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பார்த்திருக்க முடியாது, சத்தியமா பார்த்திருக்க முடியாது. நான் இந்த ஊருக்கே புதுசு கவுண்டர்ல காஃபி சாப்பிட வந்தேன், நீங்க வேற. டைம் ப்ளீஸ். நான் ரகுவான்னு கேட்கல, டைம் கேட்டேன். அது என்கிட்ட தான் கேட்கணுமா? வேற யாராவது கேட்போயா? நான் டைம் தானே கேட்டேன், கடியாரத்தை கேட்டேன். கேட்ட மட்டும் கொடுத்துருவேனா? போயா பையா ஆளப்பார். என்னடா இது? நீ மாத்திரம் இருக்கிற,
இன்னொருத்தன் எங்க காணாம பார்ல எந்த வேலை கூட செய்யறானுங்களா? டேய், நீ இப்ப உன் ஜோடிய கூட்டிட்டு வா. வா. டேய், கில்லாடி ராணி, ஜோடிய போய் கூட்டிட்டு வந்துட்டா. ஏன் செருப்புலடா நீ? டேய், தண்ணியாச்சா? மாசு அடிக்குது. தூக்கி போட்ட நான் போட்ட இடத்துல நீ ஏமா வந்த? ஒரு பொம்பளை கிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியலையே. நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல? என்னாச்சு? ஏமா 100 வருஷமா இதே கேள்வி கேக்குறீங்களே, கொஞ்சம் மாற்றி கேட்க கூடாதா? ரொம்ப லேக் ஆகுதுப்பா. என் கூட பிறந்ததெல்லாம் அண்ணன் தம்பிக்கதாமா. அதுக்காக இப்படிதான் பிஹேவ் பண்றதா? என்ன நீ மறுபடியும் கட்ட வார்த்தை பேசுற? இந்த கதையில எங்க வா? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஏ, எதுக்கு? எங்க போய் தொலைஞ்சீங்க? இந்த ஆள் என் மேல செருப்பு தூக்கி போட்டு கலாட்ட பண்றான். இந்த ஆளா? ஆமா. டேய், யாரா நீ? நீயா? 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 அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. அது வந்து ரகு. என்னங்க, என்ன ஆச்சு? இது நான் வைஃபு. தகிச்சி. தகிச்சி. என்னங்க, செத்துக்கிட்டு போயிட போறாரு. தகிச்சி. தெரியாதவமா தப்பு பண்ணிட்டப்பா. இதுக்கு பாயச்சித்தமா உனக்கு நான் எதுனா பண்ணணும்ப்பா. உனக்கு என்ன வேணும்னு கேளுப்பா. கண்ணா, ஊட்டிக்காரா, தங்கச்சிக்கு பதிலா மச்சான் கேக்குறேன். ஊருக்கு ஒதுக்கு போறமா ஒரு ரூம் செட்டப் பண்ணி கொடுறா. கல்யாணம் ஆயிடுத்துல அப்புறம் எதுக்கு ஊருக்கு ஒதுக்கு போறா? அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலடா. ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலையா? டிஸ்கோ டிஸ்கோ. என்னமோ பெரிய மில்லியனர் மாதிரி எனக்கு லெட்டர் போட்டு வர வச்சேன். உன்னால எனக்கு என்ன லாபம்? உன் அடுப்பு தள்ளி தடவனத்துக்கு பதிலா ஊர்ல எக்ஸிபிஷன்ல 2 ரெக்கார்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் 1000 500 பிராஞ்சிட்டு இருப்பேன். ஏண்டி திண்டுக்கல் மெயின் ரோட்ல கொத்துக்கறி பரோட்டாவுக்கு சும்மா கரண்டில டைன் 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 அடிக்கும் போது மட்டும் நான் தேவைப்பட்டேன். இப்போ டிஸ்கோ டான்ஸ்ங்கிற பேர்ல பிஸ்கோத்துக்கு சீமநாய் குதிச்சாப்புல குதிக்கிற. இப்ப என்ன பார்த்தா இலக்காம போச்சா? யோ, பேசின ரேட்ட கூடியா, நான் புறப்படுறேன். அடியேண்டி அளவு போறேன் போறேன் போறோம்னு இப்ப நாத்திக்கிட்டு இருக்க. ஊர்ல போய் என்ன மாதிரி ஒரு ஆளை பிடிச்சு அவனை லெவல் பண்றதுங்களா உனக்கு வயசாயிரும். இங்கே ஜாலியா இருந்துட்டு போலாமே. அப்படின்னா தொட்டா 50, அடி பாவி ஆனாச்சா 100, அடி சக்காலத்தி ஒரு நாளைக்கு 200. கசுமாலம். சம்மதமா? ஏண்டி நீ என்ன எஸ்டடி காலா? டெலிபோனுக்கு ரேட் ஏத்த மாதிரி ஏத்திட்டு போறிய? நான் ஏழை இடியம்மா, கொஞ்சம் பாத்து ஏத்து. ஏழைக்கு எதுக்கா எம்எல் ஆசை? அப்படின்னா உன்னை கொஞ்சறதுக்கு கோயம்புத்தூர் மில்லவா எழுதி வைக்க முடியும்? மில்ல என் பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு கோயம்புத்தூர் ஆளுங்க கியூல நிக்கிறாங்கயா, கியூல. டிஸ்கோ டிஸ்கோ, இது சீசன் நேரம். நீ கேக்குற நான் தரேன். நிஜமாவா? ஆமா. அப்படின்னா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். யாராவது விஐபி வந்தா சந்தேகப்படாம இருக்க, இத கட்டிக்க. ஐயே, யோ, இந்த தாலிய கட்டி என்ன சொந்தம் கொண்டாட பாக்குற? அடி பைத்தியக்காரி, ரேடியோவுல இந்தியன் பேங்க் அது உங்களது பேங்க்னு சொல்றான். உள்ள போய் ரூபாய் கட்டா கொடுப்பானா? நீ எல்லாம் இந்த நாட்டு பொது சொத்துமா, உன்னை யாரும் சந்தேகப்படக்கூடாது பாரு, அதுக்கு தான். அப்போ இதுக்கு தனியா ஒரு 100 ரூபாய் தரேங்கிற? ஐயோ அம்மா, இதுக்கு நான் லாயக்கப்பட மாட்டேன். எவனாவது அரப்பு நாட்டு சேக்கட்டா கொண்டாந்து விடணும். நான் தாலியை போட்டுக்க மாட்டேன். சொன்னா கேளுமா, சொன்னா கேளு. யாரோ வராங்க, சீக்கிரம் போடுங்க. வாங்க. வாயா. சௌக்கியமா? ஏயா இவ்வளவு சம்பாதிக்கிற இந்த பீஸை கொஞ்சம் சேவ் பண்ண கூடாதாயா? இருக்கட்டும். கையடியா, அது என் சம்சாரம். யோ, இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யாருக்காவது சம்சாரமா இருக்கும்போது பாத்துருப்ப. உனக்கு என்ன வேணும்? என்ன விஷயம்? அந்த விஷயம் தான், இவங்களுக்கு ரூம் வேணும். இப்ப ரொம்ப கெடுபடியா இருக்கு. இப்படி தள்ளிட்டு வர கேஸுக்குலாம் ரூம் கொடுத்தா நான் மாட்டிக்கிறவனே. யோ ஈமி சார், யார பார்த்து தள்ளிட்டு வந்த கேஸ் என்ன? இவன் என் பொண்டாட்டியா? கழுத பாத்தியா? தாலி இங்க கூட தான் தாலி இருக்கு. என் சம்சாரம் ஆயிட முடியுமா? மத்தவங்க சந்தேகப்படாம இருக்க இப்படி தாலி போட்டு கூட்டிட்டு வரது டெக்னிக்கு. அப்ப கன்ஃபார்ம் தானா? ஐயோ கருப்பு, நம்மளுக்குள்ள எவ்வளவு நல்லா பழக்கம். இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பாரு. ரூம் செட்டப் பண்ணி கொடு. ரூமு காலி இல்லையே, எல்லாம் விஐபி கோட்டா, ரிசர்வேஷன் ஆயிடுச்சே. அவங்க வந்த உடனே காலி பண்ணிடுறோம். அது ரூல்ஸ் படி தப்புங்க. அப்படியா?
இப்போ ரூல்ஸ மாத்த முடியுமா? யா, இங்க வாயா. எனக்கு நீ பணம் தரணும்ல, அந்த ஆளு தான் தரங்கிறார. அப்ப நீ அவங்கிட்ட பரம்புறியா? பாட்டி வர வரைக்கும் இங்க தங்க வைக்கலாம்ல, சீக்கிரம் கையில படத்தை வாங்க. எனக்கு தேவை பணம், உனக்கு தேவை நான் இல்ல. என்ன இத புடியா? இங்க பாரியா, கொஞ்சம் தயவு பண்ணி ரூம் குடியா. எங்க ஊர் கோயில் முனீஸ்வரன் தான் நினைச்சு உன்னை கும்பிடுறியா? சரி, உனக்காக என் சொந்த ரிஸ்க்ல ரூம் தரேன். இங்க பாரியா, ரூம் வாடகை தினம் 300 ரூபா, அட்வான்ஸ் 500. பார்ட்டி எப்ப வருதோ ரூம் விட்டு காலி பண்ணி ஓடிடணும். டேய், ரூம் வாடகை ரொம்ப அதிகமா இருக்கேடா. யோ, முதல்ல கையில கொடு, ஏன் நீ பணத்தை. காத்தடிக்கிற? அதை அப்புறம் பார்க்கலாம். சரி, கருப்பா பணம் ஐயோ, தலைக்கு போயிடுச்சு பணத்தை. வாங்க ரூம காட்டுறேன். வெளிய வா. எப்படி வர்றதே? கல்லால வச்சிட்டா. அறிவு கிட்டத்தனமா உணராதீங்க. கொஞ்சம் இருங்க, அவர் வராரு. வைதேகி, என்ன அங்கிள்? வெளியில இருந்த இந்தா சாப்பிடு சாப்பிடு. வெளியில போறிய குளிர்ல உனக்கு? பரவாயில்ல அங்கிள். சாப்பிடு. முதலாளி, நான் உங்க பிள்ளை மாதிரி என் கண் முன்னாடியே. இது மட்டும் வேற யாராவது இருந்தா நடக்கிறதே வேற. என்ன பண்றது? அவ என் ஒய்ஃப்னு உங்களுக்கு தெரியாதே. இந்த வைதேகி முண்டம் இவ்வளவு கண்ணியமா நடந்திருக்க வேண்டாம். வரஸ்தானே. ஐயோ யோ 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 யோ. பன்னீர் அடிக்காத, படுத்து. குட் நைட் அங்கிள். இத பாருடி, ஃபைனலா கேக்குறேன். இப்ப நீ வரப்போறியா இல்லையா? அவரை கேட்காம நான் வரமாட்டேன். அவரா? யாரடி அவரு? நான்டி அவரு. அப்படின்னா அவர்கிட்ட நேர்ல வந்து நேர்மையா உண்மையை சொல்லி என்ன கூட்டிட்டு போங்க. நேர்மையை பத்தி நீ பேசுறியா? பெரிய மனுஷன், பணக்காரன், நெருங்குறியா? சீ, அல்பம் அல்பம். ஐயோ, அந்த தெய்வத்தை பத்தி தப்பா பேசுனீங்க, உங்க தலையில இடி விழும். வீழ்ந்தாச்சு. இடி ஊ ரூபத்துல என் தலையில வீழ்ந்தாச்சு. இத பாருடி, கடைசியா சொல்றேன். இப்போ நீயா தப்பிச்சு வெளியே வா. இல்ல நான் உன் கழுத்துல கட்டினே தாலி, அதை தூக்கி வெளியே போ. வேற எவ கழுத்துலயாவது கட்டி உன் முன்னாடியே ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டாடுறேன். பசப்புக்காரி, கள்ளி, நயவஞ்சிக்கு. டிஸ்கோ, அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. என்ன நான் பாடிக்கிட்டு இருக்கேன், பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்குது. ஓ, உள் மனசு வாசிக்குதா? அட பாவி, என் டிஸ்கோ ஓடி போயிட்டான்னு நானே துக்கத்துல இருக்கேன். என் விஸ்கி எடுத்து குடிச்சிட்டு எனக்கே பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்கிறியா? பேக்ரவுண்ட் பெருசா தானே இருக்கு. பாச்சா என்ன? யாரு அவன்? ஓட்டிக்கிட்டு வந்தவன் ஓடி போனதுக்கு இவ்வளவு துக்கப்படுறிய? என் பொண்டாட்டி ஒரிஜினல். ஊட்டிக்கிட்டு வந்தவன் என் முன்னாடியே என் முதலாளிய உரைச்சிக்கிட்டு பாலை வேற ஊத்திட்டா. பாலை ஊத்திட்டாளா? என் மூஞ்சில ஊத்திட்டாயா? உன் தலையெழுத்து அப்படி, எங்க நீட்டு. கை நட்டியா? என்ன ரேகையெல்லாம் தேஞ்சிருக்கு? அது உன் கை. ஏன் கையா? உனக்கு 2. ஏன் உடதையா? 2 பொண்டாட்டியா? யார பார்த்து இந்த பேச்சு பேசுன? என் வைதேகிய பார்த்த கண்ணால இன்னொரு பொண்ணை நான் ஏறெடுத்து பாப்பனா? அப்படியே பார்த்தாலும் என் வைதேகிய பாக்குறதா நினைச்சுக்கிட்டு பாப்பேன். சரி வா போவோம்.